இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, சிலப்பதிகாரத்தில் இடம்பெறக்கூடிய வழக்குரை காதையில் காணப்படக்கூடிய செய்திகளை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்போ சிலப்பதிகாரத்தில் இடம்பெறக்கூடிய வழக்குரை காதையை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி, சிலப்பதிகாரத்தை பத்தி ஒரு சின்ன அறிமுகத்தை பார்த்துருவோம். தமிழில் காணப்படக்கூடிய ஐம்பெரும் காப்பியங்கள்ல முதல் காப்பியம் தான் இந்த சிலப்பதிகாரம். சிலம்பு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு அணிகலனை மையமாக வைத்து தோன்றிய காப்பியம் ஆதலால் சிலப்பதிகாரம் அப்படின்னு இந்த காப்பியத்தை அழைக்கிறாங்க. இந்த காப்பியத்தை படைத்தவர் யாருன்னா, இளங்கோவடிகள் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சமண மத துறவி. இவர் கிபி 2ஆம் நூற்றாண்டுல இந்த காப்பியத்தை இயற்றியிருக்காரு. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் அப்படின்னு 3 காண்டங்களும் மங்கள வாழ்த்து பாடல் முதல் வரந்தொரு காதை ஈராக 30 காதைகளும் இந்த சிலப்பதிகாரத்தில் காணப்படுகிறது. காண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது சிலப்பதிகாரத்தினுடைய பெரும் பிரிவாகவும், காதை என்று சொல்லப்படக்கூடியது சிலப்பதிகாரத்தினுடைய சிறு பிரிவாகவும் காணப்படுகிறது. அதே மாதிரி இந்த சிலப்பதிகாரத்திற்கு வழங்கப்படக்கூடிய சிறப்பு பெயர்கள் அப்படின்னா எதை சொல்றாங்கன்னா, முத்தமிழ் காப்பியம், முதல் காப்பியம், பைந்தமிழ் காப்பியம், நாடக காப்பியம், உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள், குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சில சிறப்பு பெயர்களும் சிலப்பதிகாரத்திற்கு காணப்படுகிறது. இந்த சிலப்பதிகாரம் முன்வைக்கக்கூடிய 3 உண்மைகள் என்னென்ன அப்படின்னா, அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்று, உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து ஊட்டும் அப்படிங்கிற 3 உண்மைகளை முன்வைக்கும் விதமாக இளங்கோவடிகள் இந்த சிலப்பதிகாரத்தை படைச்சிருக்காரு. இனி நம்முடைய பாடப்பகுதியாகிய வழக்குரை காதையை பத்தி சொல்லணும்னா, மதுரை காண்டத்தினுடைய 10வது காதையாகிய இந்த வழக்குரை காதையானது காணப்படுது. இந்த வழக்குரை காதையில் காணப்படக்கூடிய செய்திகளை 8 பகுதிகளாக பிரிக்கலாம். அதாவது அது என்னன்னா, கோப்பெரும் தேவியினுடைய தீய கனவு, கோப்பெரும் தேவி அரசவைக்கு செல்லக்கூடிய காட்சி, கண்ணகியும் வாயிற்காவலனும், பாண்டிய மன்னனுடைய புகழ், கண்ணகியினுடைய அறிமுகம், கண்ணகியினுடைய குடிப்பெருமை, உண்மையை உணர்தல், அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள். இதுதான் இந்த வழக்குரை காதை முன்வைக்கக்கூடிய செய்திகளாக காணப்படுகிறது. இப்போ நம்ம பார்க்க போறது என்னதுன்னா, இந்த வழக்குரை காதையினுடைய முதல் பகுதியாகிய கோப்பெரும் தேவியினுடைய தீய கனவை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது, குடையோடு கோல் வீழ நின்று நடுங்கும் கடைமணியின் குரல் காண்பன் காண் எல்லா, திசையிரு 4 அதிர்ந்திடும் அன்றி கதிரை இருள் விழுங்க காண்பன் காண் எல்லா. அதாவது என்னதுன்னா, இந்த தீய கனவு அப்படிங்கிறது எதுக்காக வழக்குரை காதையினுடைய முதல் பகுதியில வச்சிருக்காங்க அப்படின்னா, மதுரை மாநகரத்தினுடைய மன்னனாகிய பாண்டிய மன்னன் என்ன பண்ணியிருக்கான்னா, ஒரு தவறு பண்ணியிருக்கான். அதனால ஒரு உயிர் போயிருக்கு. அதன் காரணமாக இந்த மதுரை மாநகரத்திற்கு ஒரு பெரிய ஆபத்து வர போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கையாக தான் இந்த தீய கனவை வழக்குரை காதையினுடைய முதல் பகுதியில வச்சிருக்காங்க. அந்த தீய கனவுல கோப்பெரும் தேவி, அதாவது பாண்டிய மன்னனுடைய மனைவி, என்னென்ன விஷயங்களை பாக்குறாங்க அப்படின்னா, குடையோடு கோல் வீழ, அதாவது ஒரு மன்னனுக்கு உரித்தான வெண்கொற்ற குடையும் செங்கோலும் தரையில் வீழ்ந்து போவதையும், கடைமணியின் குரல், அதாவது அரசவையினுடைய வாயில்ல ஒரு ஆராய்ச்சி மணி எப்பவுமே கட்டியிருப்பாங்க. எதுக்குன்னா, மக்களுக்கு என்னதாவது குறைகள் இருக்குன்னா அந்த குறைகளை அரசனுக்கு தெரிவிப்பதற்காக அந்த ஆராய்ச்சி மணியை அரண்மனையினுடைய வாசல்ல கட்டியிருப்பாங்க. அந்த ஆராய்ச்சி மணியினுடைய குரல் நிற்காமல் ஒலிப்பதையும், அதனால எண் திசைகளும் அதிர்வதையும் தன்னுடைய கனவுல கோப்பெருந்தேவி பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பகல் நேரத்திலேயே சூரியனை இருள் விழுங்குவதையும், பகலில் தோன்றக்கூடிய வானவில் இரவில் தோன்றுவதையும், இரவில் தோன்றக்கூடிய நட்சத்திரங்கள் பகலில் தோன்றுவதையுமே தன்னுடைய தீய கனவுல பாக்குறாங்க. அதாவது முறையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் முறை திரிந்து அவருடைய கனவுல வருது. அதே மாதிரி இந்த நாட்டுக்குமே என்னதோ ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படிங்கறத அந்த தீய கனவுல அவங்க பாக்குறாங்க. அந்த தீய கனவை அவங்க பார்த்ததுக்கு அப்புறமாக என்ன பண்றாங்கன்னா, இந்த கனவை தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அரண்மனையை பார்த்து அவங்க போறாங்க. அந்த அரசவையை பார்த்து அவங்க போறாங்க. போகும்போது அவங்க என்னென்ன கொண்டு போறாங்க, யார் யார உடன் கூட்டிட்டு போறாங்க அப்படிங்கிறது தான் 2வது பகுதியாக காணப்படுது. அப்போ வழக்குரை காதையினுடைய 2ஆம் பகுதி என்னதுன்னா, கோப்பெரும் தேவி அரசவைக்கு செல்லக்கூடிய காட்சி. அந்த அரசவைக்கு போகும்போது அவங்க என்னென்ன பண்றாங்கன்னா, ஆண்டி ஏந்தினர், கலன் ஏந்தினர், அவிழ்ந்து விளங்கும் அணி இழையினர், கோடி ஏந்தினர், பட்டு ஏந்தினர், கொழுந்திரையலின் செப்பு ஏந்தினர், வண்ணம் ஏந்தினர், சுண்ணம் ஏந்தினர், மான்மதத்தின் சாந்தி ஏந்தினர். அதாவது அவங்க அரசவைக்கு போகும்போது சும்மா போகல, தன்னுடைய பணிப்பெண்கள் கையில பலவிதமான பொருட்களை ஏந்தி ஒரு படையோட தான் அவங்க அரசவைக்கு போறாங்க. என்னன்னா, ஆடி அப்படின்னா கண்ணாடிகள், கண்ணாடி, கலன் அப்படின்னா அணிகலன்கள், ஆடைகள், திரையல் அப்படின்னா வெற்றிலை, வெற்றிலை செப்பு, வண்ணப்பொடிகள், சுண்ணப்பொடிகள், அதுக்கப்புறம் வாசனை பொருட்கள், கண்ணி பிணையல் அப்படின்னா மலர் மாலைகள், கவரி, தூபம், இப்படிப்பட்ட பொருட்களை எல்லாம் ஏந்திக்கிட்டு எங்க போறாங்கன்னா அரசவைக்கு போறாங்க. யார் யார் உடன் போறாங்கன்னா, கூன், குரல், ஊமை ஆகிய அந்த உடல் ஊனம் இருக்கக்கூடிய கூனாகவும்
குட்டையாகவும் ஊமையாகவும் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களை, அந்த குறுந்தொழில் இளைஞர்களை வந்து உடன் அழைச்சிட்டு போறாங்க. அதே மாதிரி நரைமுடி விரவிய நறுங்கூந்தலை உடைய முதுபெண்டீர் வந்து பாண்டிய மன்னனுடைய பெருந்தேவியே, இந்த நீர் சூழ்ந்த உலகை காக்கக்கூடிய பாண்டிய மன்னனுடைய பெருந்தேவியே நீ வாழ்வாயாக அப்படின்னு வந்து வாழ்த்தொலிகள் எழும்பும்படியாக எங்க போறாங்கன்னா அரசவைக்கு அவங்க போறாங்க. போய் தன்னுடைய கணவர்கிட்ட அந்த தீய கனவை பத்தி அவங்க சொல்றாங்க. அதே சமயத்துல என்ன நடக்குதுன்னா, வாயில் காவலனா பார்க்க வரா கண்ணகி. அதாவது அரசவையில இருக்கக்கூடிய அரசனை பார்க்கணும்னா அதுக்கு முன்னாடியே வாயிற்காவலனை பார்க்கணும். அதுக்காக அந்த அரண்மனையினுடைய வாசல்ல வந்து நிக்கிறா கண்ணகி. அப்படி வந்து நிக்கக்கூடிய கண்ணகி வந்து அங்க தன்னை பற்றிய எந்த அறிமுகத்தையுமே அவ கொடுக்கல. அதுக்கு முன்னாடியே தனக்கு ஏற்பட்ட அந்த தவற்றின் காரணமாக அந்த கோபம் நிறைந்த வார்த்தைகளை வந்து அவ வெளியிடுறா. அதாவது அறிவு அறை போகிய பொறியறு நெஞ்சத்து இறைமுறை புழைத்தோன் வாயிலோயே. அதாவது என்ன சொல்றான்னா, இறை மக்கள், அதாவது இறைனா அரசன், அந்த இறைமுறை அரசாட்சியிலிருந்து பிளறி ஆட்சி செய்யக்கூடிய அரசனை உடைய ஒரு வாயிற்காவலனே அப்படின்னு வந்து அந்த வாயிற்காவலனா அவ திட்டுறா. அதாவது எப்பவுமே தன்னை சூழ்ந்து இருக்கவர்களை சார்ந்துதான் ஒரு மனுஷனுக்கு புகழ்ச்சியா இருந்தாலும் சரி இகழ்ச்சியா இருந்தாலும் சரி ஏற்படும். அப்படிப்பட்ட அந்த சூழல் சரியாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த சூழல் அப்படின்னா அந்த சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் வந்து சரியாக இருக்கணும் அப்படிங்கிறத மறைமுகமாக இந்த இடத்துல இளங்கோவடிகள் பதிவு பண்றாரு. அரசனுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த குற்றமானது இங்கு வாயிற்காவலனுக்கு கோப நிறைந்த வார்த்தைகளாக வந்து கண்ணகியினுடைய வாயிலிருந்து வெளிப்படுகிறது. அப்படி கண்ணகி வந்து என்ன சொல்றான்னா, இணையறி சிலம்பு ஒன்று ஏந்திய கைகள், என்கிட்ட வந்து 2 சிலம்புகள் இருந்தது, ஆனா இப்ப வந்து ஒன்னதான் நான் என்னுடைய கைகள்ல ஏந்தி இருக்கேன். என்னுடைய கணவனை நான் இழந்து விட்டேன். அப்படிப்பட்ட ஒருத்தி வந்து உன்னுடைய கடை வாசல்ல வந்து நிக்கிறா அப்படின்னு வந்து உன்னுடைய மன்னனுக்கு நீ அறிவி அப்படின்னு கண்ணகி வாயிற்காவலன்கிட்ட சொல்றான். இதுதான் வந்து வழக்குரை காதையினுடைய 3வது பகுதியாக காணப்படுது. நீ அடுத்த பகுதி என்னதுன்னா, கண்ணகிய பத்தி அரசனுக்கிட்ட சொல்றதும் மன்னனை வந்து புகழ்றதும். அதாவது வாயிற்காவலன் கண்ணகியை சந்திச்சதுக்கு பிற்பாடு வந்து என்ன பண்றாருன்னா, அரண்மனையில அரசவையில இருக்கக்கூடிய அரசனை வந்து பாக்குறதுக்காக போறாரு. பாண்டிய மன்னனை பார்க்க போகும்போது தன்னுடைய மன்னனை வந்து அவன் என்ன பண்றான்னா, முதல்ல வாழ்த்து மொழிகளால வந்து வாழ்த்துறான். அதாவது என்னென்ன சொல்றாருன்னா, தென்னம் பொறுப்பின் தலைவா வாழி, செழியா வாழி, தென்னவா வாழி, பழியோடு படரா பஞ்சவா வாழி. அதாவது உன்னுடைய வாழ்க்கையில நீ இதுவரைக்கும் எந்த விதமான பழி சொற்களையுமே கேட்டதில்லை, அப்படிப்பட்ட என்னுடைய தலைவனை நீ வாழ்வாயாக அப்படின்னு வந்து முதல்ல வாழ்த்துக்களை வந்து சொல்றாரு வாயிற்காவலர். அடுத்தபடியாக என்ன பண்றாருன்னா, கண்ணகியை பத்தி சொல்றாரு. அதாவது வந்து நிக்கிறது கண்ணகி அப்படின்னு எல்லாம் அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரிஞ்ச விஷயம் என்னதோ அவளுடைய தோற்றம். அதாவது கண்ணகி எப்படி அந்த வாயில் பகுதியை அடைந்தாலோ அந்த தோற்றத்தை வந்து என்ன பண்றாருன்னா அந்த மன்னனுக்கு வந்து தெரிவிக்கிறாரு வாயிற்காவலன். வேற ஒண்ணும் கிடையாது. என்னதுன்னா, ஒரு பொண்ணு வந்து நம்முடைய வாசல்ல நிக்கிறா. அவளை பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, வெற்றிவேல் தடக்கை கொற்றவை அல்லல் அறுவர்க்கு இளைய நங்கை இறைவனை ஆடல் கண்டருளிய அணங்கு சூருடை கானகம் உகந்த காளி தாருகன் பேரூரம் கிழித்த பெண்ணும் அல்லல். அதாவது அவளை பாக்குறதுக்கு கொற்றவை மாதிரி இருக்கு, ஆனா அவ கொற்றவை கிடையாது. அறுவருக்கு இளைய நங்கியாகி பிடாரி மாதிரி இருக்கா, ஆனா அவ பிடாரியும் கிடையாது. காளி மாதிரி இருக்கா, அவ காளியும் கிடையாது. துர்க்கை மாதிரி இருக்கா, அவ துர்க்கையும் கிடையாது. இப்படிப்பட்ட பெண்களை மாதிரி அவ காட்சி அளிக்கிறா அப்படின்னு வந்து கண்ணகிய மன்னனுக்கு முன்னாடி அறிமுகம் செய்யறா. அவள் கையில வந்து என்ன பண்ணிருக்கா, பொன்னால் செய்யப்பட்ட ஒரு சிலம்ப வந்து கையில ஏந்தி இருக்கா. தன்னுடைய கணவனை இழந்து விட்டாள் அப்படின்னு வந்து அவ சொல்றா. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு வந்து நம்முடைய அரசவையினுடைய வாசல்ல, அரண்மனையினுடைய வாசல்ல நிக்கிறா அப்படின்னு வந்து அந்த வாயிற்காவலன் கண்ணகியினுடைய அறிமுகத்தை பாண்டிய மன்னனுக்கு முன்னாடி எடுத்துரைக்கிறாரு. இனி வந்து என்ன பண்றாங்கன்னா, பாண்டிய மன்னன் உடனே சொல்றாரு, அப்படிப்பட்ட அந்த பொண்ணை வந்து நீ என்ன பண்ண, நம்முடைய அரசவைக்கு வர சொல்லு அப்படின்னு வந்து பாண்டிய மன்னன் வந்து கண்ணகி அரசவைக்கு வர்றதுக்கு அனுமதி கொடுக்கிறாரு. வருக மற்ற அவள் தருக ஈங்கு என அப்படின்னு வந்து தன்னுடைய அனுமதியை வந்து வாயில் காவலன்கிட்ட சொல்றாரு. அப்ப அந்த வாயில் காவலன் என்ன பண்றாருன்னா, வாயில் வந்து கோயில் காட்ட அந்த வாயிற்காவலன் அந்த வாசல்ல வந்து கண்ணகிக்கு வந்து அரசன் இந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு வந்து அந்த இடத்தை சொல்லி கொடுத்துட்டு
தன்னுடைய இடம் எதுவோ அந்த இடத்துல வந்து அந்த வாயிற்காவலன் நிக்கிறாரு. அதுக்கப்புறம் கண்ணகி வந்து என்ன பண்றாருன்னா அந்த அரசவைக்கு போறாங்க. அங்க போய் வந்து மன்னனை பார்க்கும்போது மன்னர் கேட்கிறாரு, நீ யாரு? இப்படி கண்ணீர் வழியக்கூடிய ஒரு முகத்துடன் என்னுடைய முன்னாடி வந்து நிக்கக்கூடிய நீ யாரு அப்படின்னு வந்து கண்ணகியை பார்த்து பாண்டிய மன்னன் கேட்கிறாங்க. அப்படி கேட்கும்போது கண்ணகி தன்னை பற்றி சொல்லக்கூடிய அந்த தன்னுடைய குடிப்பெருமையை பற்றி சொல்லக்கூடிய பகுதி தான் வந்து அடுத்து வரக்கூடிய பகுதி. அதாவது கண்ணகி வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து எப்பேற்பட்ட இடத்துல இருந்து வாரேன் தெரியுமா? நான் வந்து புகார் நகரத்துல இருந்து வாரேன். அந்த புகார் நகரத்தினுடைய மன்னர்கள் வந்து எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத வந்து கண்ணகி சொல்றாங்க. அதாவது புகார் நகரத்தினுடைய மன்னர்கள் வந்து எப்படிப்பட்டவங்கன்னா, ஒரு புறாவாக இருக்கட்டும், ஒரு கன்றாக இருக்கட்டும், சரியா? அப்போ அந்த அற்றினை உயிர்களுக்கே வந்து நீதி வழங்கிய ஒரு மன்னர்கள் ஆட்சி செய்த ஒரு இடத்துல இருந்து நான் வந்திருக்கேன். நீதி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஆறறிவு உயிர்களுக்கு மட்டும் உடையது கிடையாது. அற்றினை உயிர்களுக்குமே நீதி வழங்கிய ஒரு நாட்டில இருந்து தான் நான் வந்திருக்கேன். அப்படிப்பட்ட மன்னர்கள் ஆட்சி செய்த புகார் நகரத்தில இருந்து வந்திருக்கேன். அங்க இருக்கக்கூடிய மாசாத்து வாணிகன் அவனுடைய மகன் தான் வந்து என்னுடைய கணவன். அவனுடைய பேர் வந்து கோவலன். அந்த கோவலனுடைய மனைவி நான். என்னுடைய பேர் வந்து கண்ணகி அப்படின்னு வந்து தன்னை அறிமுகம் செய்கிறார் கண்ணகி பாண்டிய மன்னனுக்கு. அதாவது அந்த இடத்துல அவங்க வந்து எவ்வளவு கோர்வையா சொல்றாங்க அப்படிங்கிறது வந்து முக்கியம். ஏன்னா கண்ணகியை வந்து யாருக்கு தெரியாது? பாண்டிய மன்னனுக்கு தெரியாது. பாண்டிய மன்னனுக்கு தெரிஞ்சது கோவலன் தான். அப்போ அந்த கோவலனை சொன்னாதான் நான் யாரு அப்படிங்கறத வந்து பாண்டிய மன்னனுக்கு தெரியும். அப்போ எந்த ஒரு செயலும் சரி அது யாருக்கிட்ட எப்படி சொல்லணுமோ அப்படிதான் சொல்லணுமே தவிர தேவையற்ற வார்த்தைகளை சொல்லி நேரத்தை கடத்துறதை விட எது தேவையோ அதை மட்டும் சொல்லி அடுத்த நிலைக்கு போறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத வந்து ஒரு மறைமுக பொருளாக இளங்கோவடிகள் இந்த இடத்துல சொல்லியிருப்பாரு. அதுக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா அவங்க சொல்றாங்க, நீங்க வந்து தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க என்னது என்னுடைய கணவனை வந்து ஒரு கள்வன் அப்படின்னு வந்து நீங்க கொன்னிட்டீங்க. அது வந்து தப்பு. அவன் வந்து கள்வன் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லும் போது, இல்ல அவன் கள்வன் தான். கள்வனை கோரல் கடுங்கோல் அன்று அப்படின்னு வந்து அந்த பாண்டிய மன்னன் அப்பவுமே நிலைச்சு நிக்கிறாரு தன்னுடைய முடிவுல. நான் தப்பு பண்ணல, அவன் கள்வன் தான் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. அப்ப வந்து கண்ணகி சொல்றாரு, இல்ல அதெல்லாம் கிடையாது. என்னுடைய கணவன் வந்து கள்வன் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க அது உங்களுக்கு புரியணும்னா என்னுடைய சிலம்பு வந்து எப்படிப்பட்டது? என்னுடையது மாணிக்க பரல்கள் கொண்ட சிலம்பு அப்படின்னு சொல்லும்போது பாண்டிய மன்னன் என்ன சொல்றாருன்னா, நீ சொன்னது நல்லது. ஏன்னா என்னுடைய சிலம்புகள் வந்து எப்படிப்பட்டது? முத்துக்கள் பொறிக்கப்பட்ட சிலம்பு அப்படின்னு வந்து சொல்றாரு. இவ்வளவு ஆணித்தரமாக அவர் சொல்றாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, தான் செய்தது வந்து தவறு கிடையாது அப்படின்னு வந்து அவர் ஆணித்தரமாக அந்த இடத்துல நம்பினார். அதனாலதான் வந்து அவர் என்ன சொல்றாரு, நீ சொன்னது நல்லது, இப்பவே நம்ம சோதிச்சறிஞ்சு பார்த்துடலாம் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது வந்து அடுத்த அந்த 2 சிலம்புகளும் அங்க முன்னாடி கொண்டு வைக்கப்படுது. அந்த சிலம்புகள் வந்து என்ன பண்ணப்படுதுன்னா, கண்ணகி அந்த சிலம்பை எடுத்து உடைக்கிறா. உடைக்கும் போது வந்து அதுல இருந்து வந்து என்னது மாணிக்க பரல்கள் வந்து வெளிவருது. வெளிவரும்போதுதான் அந்த நொடியில தான் வந்து உண்மையை உணர்ந்து பாண்டிய மன்னன் உணர்றாரு, நான் பண்ணது தப்பு, ஒரு அப்பாவியை வந்து நான் கொன்னுட்டேன் அப்படிங்கிறத வந்து அவர் உணர்றாரு. தாழ்ந்த குடையன் தளர்ந்த செங்கோலன் பொன்சை கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கள்வன் மண்பதை காக்கும் தென்புலம் காவல் என் முதல் பிழைத்தது கெடுக என் ஆயுள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, தான் பண்ணனா ஒரு தப்புக்காக தன்னுடைய உயிரையே அந்த இடத்துல விட்டுறாரு. அதே மாதிரி அடுத்த நொடியே தன்னுடைய கணவன் இல்லாத உலகத்துல என்னால வாழ முடியாது அப்படின்னு வந்து கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது இல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாண்டிய மன்னனுடைய மனைவியுமே வந்து அந்த இடத்துல தன்னுடைய உயிரை வந்து மாச்சுக்கிடுறாங்க. அல்லவை செய்தார்க்கு அறம் கூற்றாகும் அப்படிங்கிற ஒரு உண்மையை சொல்லும் விதமாக இந்த சிலப்பதிகாரத்தினுடைய வழக்குரை காதை செய்திகளை வந்து அமைச்சு இந்த வழக்குரை காதையை முடிச்சிருப்பாரு சிலப்பதிகாரத்தினுடைய ஆசிரியரான இளங்கோவடிகள். இந்த சிலப்பதிகாரத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பெண் அப்படின்னு சொல்லக்கூடியவ வந்து எந்த சூழலையுமே வந்து எதிர்கொள்றதுக்கு தயாராக இருக்கணும். இதுல எடுத்துக்காட்டாக எதை சொல்லலாம்னா, கண்ணகி அப்படிங்கிற அந்த பொண்ணு வந்து எப்படிப்பட்ட சூழல்ல வளர்க்கப்படுறான்னா, அந்த குடும்பத்துக்குள்ளேயே 4 சிவர்களுக்குள்ள ஒரு குடும்பத்துக்குள்ளேயே வளர்க்கப்பட்ட ஒரு பொண்ணு தான் வந்து கண்ணகி. ஆனா பாண்டிய தேவி அப்படி கிடையாது. அவ வந்து அரசவையில இருந்து அரசவை செய்திகளை பார்த்து வளர்ந்த ஒரு பொண்ணு. அப்படி இருக்கும்போது தன்னுடைய வாழ்க்கையில ஒரு தவறு, ஒரு
கணவர் இல்லாத ஒரு சூழல் வருது அப்படின்னு வரும்போது பாண்டிய மாதேவியால அடுத்த நொடியை சிந்திச்சு பார்க்க முடியல. அதே சமயம் தன்னுடைய கணவனுக்கு ஒரு தவறு இழைக்கப்பட்டது அப்படின்னு நினைக்கும் போது கண்ணகி தன்னுடைய கணவனுக்காக நீதி கேட்டு அரசவைக்கு வாரா. அப்போ இந்த இரண்டு பெண்களுமே சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயம் தான், என்னதுன்னா எந்த சூழலாக இருந்தாலும் அதை எதிர்கொள்றதுக்கு நம்மை நாமே தயார் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு செய்தியை இந்த இரண்டு பெண்களும் நமக்கு முன்வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு செய்தியோட இந்த சிலப்பதிகாரத்தினுடைய வழக்குரை காதை செய்திகளை இந்த இடத்துல முற்றுப்பெற செய்கிறேன். நன்றி.